Hi friends, welcome to Gayathri Berni channel. இன்னைக்கு நம்ம சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போறோம். ஹை இது வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் ஐஸ்கிரீம். வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் இது செய்யறது ரொம்ப ஈஸி. ரெண்டே இன்கிரிடியன்ட்ஸ் இருந்துச்சுனா போதும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாட்டர்மெலன் எடுத்திருக்கேன். இது ரெண்டா கட் பண்ணியிருக்கேன். இதில் ஹாஃப் வாட்டர்மெலன் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா போதும். இதோட வெளியில் இருக்க கெட்டியான பார்ட்டெல்லாம் நம்ம சீவிட்டு உள்ள ஜூஸியான ரெட் கலர் பார்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த வாட்டர்மெலனை ஒரு பவுலில் பீஸாக போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் இருக்கிற சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இது நல்லா ஜூஸ் ஆகிற அளவுக்கு மிக்சியில் நல்லா அடித்து எடுத்தாச்சு. இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வடிகட்டியாச்சு. நம்மளுக்கு அந்த வாட்டர்மெலனோட ஜூஸ் மட்டும் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது கூட 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை மட்டும்தான் நம்ம சேர்த்திக்கிறோம். அதனால் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ண வேண்டாம். உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு. இல்லை உங்களுக்கு கம்மியாக வேணும்னாலும் நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சுகர் ஆட் பண்ணால் தான் வந்து ஐஸ்கிரீம் மாதிரி நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நல்லா கலக்கிடலாம். இது கூட ஒரு பிஞ்ச் மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த சால்ட்டு சேர்த்தும் போது சுகர் டேஸ்ட் நம்மளுக்கு இன்னும் ஸ்வீட்டாக வரும், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் நல்லா கரையிற வரைக்கும் கலக்கிக்கோங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. என்கிட்ட வந்து ஐஸ்கிரீம் மோல்டு இல்லை, நான் வந்து டம்ளர்லேயே இதை வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே அலுமினியம் பேப்பர் வச்சு நம்ம கவர் பண்ணிடலாம். இதில் குட்டியாக ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இதில் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை நம்ம உள்ள சொருகிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஐஸ்கிரீம் ரெடி. இதை வந்து நம்ம 5 to 6 hours வரைக்கும் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 6 hours ஆயிடுச்சு, நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். இதை ஒரு 1 minute தண்ணியில் வச்சுட்டு எடுத்தோன்னா ஈஸியாக வரும். வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி வாட்டர்மெலனே சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.